முடியாது, சகோதரருக்கும் நிற்க முடியாது, சத்தியத்துக்கும் நிற்க முடியாது, தேவ சமூகத்திலையும் நிறுத்த முடியாது, எதுலேயுமே நிற்க முடியாது. இது வளர வளர நடக்கிற அந்த பாவம் உள்ளே போயிடுது, தீட்டுப்பட்டுடுது. இப்போது இப்படியாய் போய் கொண்டிருக்கிற நேரத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு குறித்த பட்சம் இருக்குது, உள்ளே இருக்கிறது, அதை வெளியில் சொல்ல முடியல. பாஸ்டர் நல்லவர் தான், நல்லா தான் இருக்கார், அவர்கிட்ட எந்த குறையும் இல்லை, ஆனாலும் அவர் குழியில் போட்டுருவோம். அதாவது என்ன சொல்கிறேன்னாக்கா, அந்த பக்கத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பக்கத்தில் நிற்க விடாது அந்த பாவம்னு சொல்ல வரேன். அபிஷேகம் பண்ணப்பட்டவன் பக்கத்தில் நிற்க விடலனாலும் இந்த சார் கொடுக்குற ஐடியாவில் குழிக்குள்ளே தள்ளிட்டான், மேலே இருந்தவொன்னே குழியில் தள்ளிட்டான். உள்ளே 1000 நல்ல எண்ணம் இருக்கட்டும் உங்களுக்கு, ஏன் வெளியே இறங்கமாக வந்து நிற்கிறதுல என்ன உங்களுக்கு கசக்குது? கர்த்தருக்கு